ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ நம்ம 2021லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஸ்டெடியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபுல்லாக நிறைய சேஞ்சஸ்கள் வந்திருக்கு. ஸோ பிஸ்னஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேர் ஹரிபிரசாத். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது புக் ப்ராஃபிட் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன ப்ராஜெக்ட்ன்றது நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அதோட பேக்ரவுண்டை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கம்பெனி இல்லை அந்த ப்ராஜெக்ட் எத்தனை வருஷமாக போய்கிட்டு இருக்கு, ஸோ அதோட லாங்கிட்டிவிட்டி என்ன, அதோட சஸ்டைனபிலிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏன் இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணணும். ஸோ ஏன் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அடுத்தது நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன பண்ணணும், என்ன பண்ணால் காசு வரும், அது நம்மளுக்கு தெரியணும். ஃபைனல் ஸ்டெப் எப்படி பண்ணணும். ஸோ எப்படி பண்ணால் நம்மளுக்கு இந்த பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்ம இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபோர்ஸ். ஸோ மெட்டாஃபோர்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபோர்சேஜ் அப்படின்னு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபோர்சேஜ் எத்திரியம் பிளாக் செயினில் சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பிட்காயின் ஆல்விங்கில் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேரை கோட்டீஸ்வரர்கள் ஆக்கின ஒன் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். இன்னமும் அந்த ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. இப்போ அதுல இருந்து ஒன் ஆஃப் தி மேஜர் பார்ட்னர், மேஜர் ஒரு டெவலப்பர், ஃபவுண்டர், அவரு தான் மெட்டாஃபோர்ஸை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அது 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன லெவலாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுனைட்வர்ஸ் அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் விஷயங்களும் அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா 2024 எண்டு வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமும் நிறைய ப்ராஜெக்ட் அதில் வரக்கூடியது இருக்கு. ஓகே, சரி, ஒய், ஏன் நம்ம மெட்டாஃபோர்ஸ் நம்ம பண்ணணும். சரி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நம்ம ஏன் சார் மெட்டாஃபோர்ஸை பண்ணணும், ஏன் இதை பர்டிகுலராக அதை எடுத்து பண்ணணும், ஏன் நம்ம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை மாசத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ இதில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 100% டீசென்ட்ரலைஸ்ட். சரி, டீசென்ட்ரலைஸ்ட்னா என்ன, நம்ம எப்படி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். சென்ட்ரலைஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அதை நம்மளோட டிவைஸ் வச்சு, மொபைல் ஃபோன் வச்சோ, ஸ்மார்ட் ஃபோன் வச்சோ, லேப்டாப் வச்சோ, கம்ப்யூட்டர் வச்சோ நம்ம அதை கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு நடுவில் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் மூலியமா நம்ம ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதை யார் வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ சப்போஸ் அந்த டேட்டா பேஸ் காணாமல் போகலாம், அது கரப்ட் ஆகலாம், அது ஹேக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஏடிஎம்க்கு போகிறீங்க. ஏடிஎம்க்கு ஒரு டிவைஸ்ன்றது உங்களோட கார்டு. அந்த கார்டை நீங்கள் ஏடிஎம் மிஷின்குள்ளே போடுறீங்க. இன்டர்நெட் மூலயமா அது உங்களோட கார்டு பின்னெல்லாம் எடுத்து அது உங்களோட பேங்க்கோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அது காசு கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த சிஸ்டம். இப்போ உங்ககிட்ட கார்டு இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல காசும் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்க அந்த ஏடிஎம் கார்டை சொருவுறீங்க. அப்போ உங்களுக்கு சில டைம் என்ன சொல்லும், அன்ஏபிள் டு ஆக்சஸ்ன்னு வந்துடும். இல்லை சில டைம் ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி வந்துடும். சில டைம் ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட். அதே மாதிரி பேங்க் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் 10,000 தான் எடுக்கணும், வெறும் 20,000 5,000 தான் எடுக்க முடியும், இல்லை 4,000 தான் எடுக்க முடியும்னா அது பேங்க் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுதான் சென்ட்ரலைஸ்டு. இதுவே டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னும் போது உங்களோட டேட்டா பேஸ் பல இடத்துல ஸ்கேட்டர் ஆகியிருக்கும். பல இடத்துல அந்த டேட்டா பேஸ், டீசென்ட்ரலைஸ்ட் டேட்டா பேஸ் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி எந்த டிவைஸ் மூலியமாவும் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கரண்ட் இருக்கிற வரைக்கும், இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் இந்த டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெட்டாஃபோர்ஸ் 100% டீசென்ட்ரலைஸ்ட். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 100% ட்ரஸ்டட். ஏன் 100%? எப்படி நம்ம 100% ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்ல முடியும்னா, இந்த ப்ராஜெக்ட் மொத்தத்திலேயே பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பிளாக் செயின்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் கூட இப்போ பிளாக் செயின்குள்ளே வருது. ஏன் எல்லாருமே பிளாக் செயின் சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் ரொம்ப சேஃப் அண்ட் ட்ரஸ்டட். யாரும் அதை ஆக்ட் பண்ண முடியாது. நிறைய பிளாக்லாம் சேர்ந்து தான் ஒரு செயினில் கிரியேட் ஆகி ஒரு பிளாக் செயின் மாதிரி இருக்கும். இது காலங்காலமாக இருக்கும். ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டேட்டா ஹிஸ்ட்ரிலாம் போயிடுச்சு, அந்த மாதிரி எந்த ஒரு கதையும் வராது. ஸோ பிளாக் செயின்குள்ளே தான் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. 100% சேஃப்.
100% சேஃப். எப்படி வந்து 100% சேஃப் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாஃபோர்ஸோட டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ஒர்க் ஆகுது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஒரு 2 பேருக்கு நடுவுல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு வேலைக்கு போறீங்க. ஒரு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சைன் பண்ண சொல்லுவாங்க? மண்டேலேருந்து நீங்க ஃப்ரைடே வரைக்கும் வேலை செய்யணும். தினைக்கும் 8 மணி நேரம் வேலை செய்யணும். லீவ்லாம் போடக்கூடாது. அந்த மாரி இந்த குடுக்குற வேலைய நீங்க கரெக்ட்டா செய்யணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு மாசம் இவ்வளோ சம்பளம் குடுக்குறோம். ஸோ இது ஒரு கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின்ல டிஜிட்டல் ஃபார்மேட்ல இந்த வேலை செஞ்சா இது நடக்கும். அடுத்தது இந்த வேலை நடக்கும் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஒன்ஸ் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதிட்டு அத பிளாக் செயின்ல அவங்க டெப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா, யாரும் அத மாத்த முடியாது, ஆக்ட் பண்ண முடியாது. அந்த கிரியேட் பண்ணி அந்த பிளாக் செயின்ல போட்டவரு நெனச்சால் கூட, அத போய் அவங்க மாத்த முடியாது. மேபி புது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அத எழுதி அதுக்குள்ள டெப்ளாய் பண்ணலாமே தவிர்த்து, ஆல்ரெடி இருக்கிறத வந்து அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, அதனால வந்து இது சேஃப். 100% ரெஃபரல் இன்கம். ஸோ, எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் ஆன்லைன்ல, டிஜிட்டல்ல, கிரிப்டோ பேசிஸ்ல பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல, எந்த ப்ராஜெக்ட்லயுமே வந்து 100% ரெஃபரல் இன்கம் கிடையாது. ஆனா, நம்மளோட மெட்டாஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100% ரெஃபரல் இன்கம் உண்டு. அந்த 100% ரெஃபரல் இன்கம் யார் மூலியமாலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளைன் கிட்ட இருந்தும் வரும். அப்ளைன்ன்றவர்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள இந்த பிசினஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் தான் அப்ளைன்னு சொல்லுவாங்க. டவுன்லைன்னா நீங்க யாரையாச்சும் இந்த பிசினஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, அவங்கள வந்து டவுன்லைன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தும் வரும். ஸோ கிராஸ் லைன்றவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்க அப்ளைனுக்கு அவங்க உங்கள மாரி அவர் ஒருத்தர். ஸோ அவரு உங்களுக்கு கிராஸ் லைன். அவங்க கிட்ட இருந்தும் இதுல பணம் நம்மளுக்கு வரும். இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி சார் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்ன்னு சொல்றீங்க. நம்ப காசு நம்மளுக்கு எப்போ வரும்? நான் போய் வித்ட்ராயல் சப்மிட் பண்ணணுமா? வித்ட்ராயல் ரெக்வெஸ்ட் போடணுமா? அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால, ஒரு ஆக்டிவிட்டி நடந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ உங்களோட பணம் ஒரு வேலை நடக்குது. நீங்க ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்கன்னா, உங்களோட பணம் அடுத்த செகண்டே உங்களோட வாலெட்டுக்கு, உங்களோட கிரிப்டோ வாலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க போய் ரெக்வெஸ்ட் போடணுமோ, வித்ட்ராயல் சப்மிட் பண்ணணுமோ, அப்படிலாம் எந்த ஒரு கட்டாயமும் இதுல கிடையாது. ஓகே. சரி இந்த மெட்டாஃபோர்ஸ் வந்து எத்தனை கண்ட்ரில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கு, யுஎஸ்ல இருக்கு, ரஷ்யால இருக்கு, அரேபியால இருக்கு. நெறைய பேர் முஸ்லிம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இது ஹராம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து அரேபியா, சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான் இந்த மாரி எல்லா லெபனன், சைனா, ஸோ எல்லா கண்ட்ரிலயுமே எகிப்து இந்த மாரி கனடா எல்லா கண்ட்ரிலயும் மேஜர் கண்ட்ரீஸ்ல எல்லா கண்ட்ரிலயும் இருக்கு. ஸோ அதே மாரி குவைத், ஜப்பான், சவுத் கொரியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 36 கண்ட்ரீஸ்ல வந்து மெட்டாஃபோர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ, இப்ப மெட்டாஃபோர்ஸ்ல வேற என்னெல்லாம் சர்விசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாவர்ஸ் இருக்கு, டாக்டைல் கேம் ஏஎஃப். ஸோ, இந்த டாக்டைல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, 4 சிஸ்டம். இந்த சிஸ்டமே வந்து மெட்டாஃபோர்ஸோட சிஸ்டம் தான் 4 சிஸ்டமு. அதுக்கப்புறம் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ். என்எஃப்டினா நான் ஃபஞ்சபிள் டோக்கன் சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட் பிளேஸ் நீங்க அங்க போய் வாங்கலாம், விக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பூஸ்ட் அப்படின்ட்டு ஒரு புரோகிராம் வரப்போது. வித்தவுட் எனி ரெஃபரல் கூட அந்த பூஸ்ட்ல வந்து நம்மளுக்கு இன்கம் வரும். அது இன்னும் வரல, இனிமேட்டு வரும். அதே மாரி ஃபோர்ஸ் வாலெட். இப்ப இவங்களுக்கு சொந்தமா வந்து ஒரு ஃபோர்ஸ் காயின் ஒண்ணு இருக்கு. அந்த ஃபோர்ஸ் காயின்க்கு ஒரு ஃபோர்ஸ் வாலெட்டே ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ண போறாங்க. ஓகே. இவங்களோட ரோட் மேப் என்னன்னு பார்த்தோம்னா, எப்பவுமே வந்து நம்ம ஒரு கம்பெனியோட ஹிஸ்டரிய பார்க்கணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இவங்களோட ரோட் மேப் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2021 வந்து இவங்க ஐடியா கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி வந்து மெட்டாஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா டெவலப் பண்ணி ப்ரீ லான்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரீ லான்ச் ஸ்டார்ட் பண்ற பிறகு 2022 ஜூன் மந்த் வந்து அது லைவா போயிட்டு, எல்லாருமே வந்து அதுல சேர ஆரம்பிச்சாங்க. இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து ராயல்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ராயல்டி அவங்க சொன்ன மாரி எப்போ குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 31ஆம் தேதி டிசம்பர் 2022 எல்லாருக்குமே ராயல்டி. ராயல்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க பண்ண வேலைக்கு, வேலை இதுக்கப்புறம் நீங்க செய்யலனா கூட மாதம் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்ற மாரி மாசத்துல 2 தடவ வரும். அந்த ராயல்டி. அதுக்கப்புறம் இந்த கோர் சிஸ்டம் வந்து 2023 பிப்ரவரி கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் இனைட்வர்ஸ், மல்டி மைனிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2023 ஏப்ரல் கொண்டு வந்தாங்க. அப்புறம் மார்க்கெட் பிளேஸ் கொண்டு வராங்க. இன்னமும் நெறைய அவங்களோட ரோட் மேப் இருக்கு. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வரப்போறாங்க. ஸ்டேக்கிங் கொண்டு வரப்போறாங்க. ஹோல்டிங்ஸ், ஃபோர்ஸ் காயின் 2024 செகண்ட் குவார்ட்டர்ல.
ஸ்வாப்பு, அந்த ஃபோர்ஸ் காயினை ஸ்வாப் பண்ணலாம். வேலெட், ஃபோர்ஸ் வேலெட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்டைல் குட்ஸ்னால் வந்து ரியல் குட்ஸ், ரியல் ப்ராடக்ட்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிளாத்ஸு, டீ, அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. டாக்டைல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். அப்புறம் மெட்டாவர்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரோட் மேப்பில் இருக்குது. ஓகே, சரி. மெட்டாஃபோர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2021லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. மொத்தம் பார்ட்டிசிபென்ட் இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஒரு 36 கண்ட்ரியில் இருந்து இதில் பார்ட்டிசிபென்ட் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. சரி பார்ட்டிசிபென்ட்லாம் இருக்கட்டும். இதில் ராயல்ட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் கிட்ட ராயல்ட்டி இவங்க கொடுத்துருக்குறாங்க. மாதத்தில் 2 தடவை வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ராயல்ட்டி இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு மாதமும் கிட்டத்தட்ட 49,000 மக்கள், புது மக்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க மெட்டாபோர்ஸ்குள்ள. சரி, மொத்தம் இன்கம் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, மொத்தம் பே அவுட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் டை கிட்ட. டைனா என்ன? டைனா பார்த்தீங்கன்னா டைனா அது ஒரு ஸ்டேபிள் காயின். ஒரு டை ஈக்குவல் டு ஒரு யூஎஸ்டிடி. ஒரு யூஎஸ்டிடி ஈக்குவல் டு ஒரு இந்தியன் ருபீஸில் ஒரு 90 ரூபாய், 91, 92 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 2 மில்லியன் டை கிட்ட இவங்க டோட்டல் இன்கமாக பே அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்டோட பிரெயின் யாரு, மெட்டாஃபோர்ஸோட பிரெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லேடோ. இவர் வந்து ரஷ்யன். ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் பிளேயராக இருந்தார் ஃபோர்சேஜில். அதுக்கப்புறம் வந்து 2021 வந்து இவர் சொந்தமாக வந்து மெட்டாஃபோர் ஸ்டார்ட் பண்ணி ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் பிளாக் செயின்குள்ளே போட்டு கொண்டு வந்திருக்காரு. ஸோ சமீபத்தில் வந்து துபாய் கூட வந்துட்டு போனார். நம்மளோட மக்கள்லாம் போய் நேரில் போய் பார்த்தாங்க. சரி, எப்படி பண்ணணும், எப்படி இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்ற போது இப்போ மெட்டாஃபோர்ஸில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய, ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டைல். இந்த டாக்டைலில் பார்த்தீங்கன்னா 12 லெவல் இருக்குது. ஸோ இதை தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. காஸ்மெட்டிக்ஸு, கிளாத்ஸு, டீமேட் எல்லாமே இதில் வரப்போகுது. இதுக்குள்ளே என்எஃப்டியும் இருக்குது. சீல்டு என்எஃப்டி, அன்சீல்டு என்எஃப்டியும் இருக்குது. அந்த என்எஃப்டிலாம் நம்ம அப்புறமா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி லெவல்ஸ் இருக்குது. அந்த பேஸ்ட் ஆன் தி லெவல்ஸ், அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரும் வாங்கும்போது, அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போதும் அதுலேருந்தும் உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நான் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கணுமா சார், செல் பண்ணணுமா சார் அப்படின்னா இப்போதைக்கு அப்படி இல்லை. அது அப்புறமா வரும். உங்களோட ஓன் கன்சப்ஷனுக்கு நீங்கள் அதை வாங்கலாம். ஓகே, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போ நம்ம மெட்டாஃபோர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அப்புறம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம ஒரு வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வேலெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வேலெட். இப்போ எப்படி உங்களோட மணி பர்ஸ் வச்சுருக்கீங்க, மணி பர்ஸுக்குள்ளே நீங்கள் ரூபா நோட்டு வச்சுருக்கீங்க, சில்லற காயின்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி கிரிப்டோ. ஏன் சார் கிரிப்டோவில் அது வருது, என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் பண்ண முடியாதா? இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு 36 கண்ட்ரியில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அப்போ வந்து ஒரு யூனிக்கான ஒரு கரன்சி இருக்கணும். ஸோ இப்போ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா யூனிக்கான கரன்சி வந்து யூஎஸ்டி அப்படின்றாங்க. இப்போ கிரிப்டோ ஃபீல்டில் எல்லாருனாலையும் அந்த யூஎஸ்டி வாங்க முடியாதுல்ல, அந்த ஆப்ஷன் இருக்காது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சின்றது பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருனாலையும் வாங்க முடியும். எல்லாருனாலையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். அதனால கிரிப்டோ கரன்சியில் நம்ம பண்ண போகிறோம். இந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறது, அதுதான் வந்து வேலெட். உங்களோட மணி பர்ஸ் மாதிரி தான் உங்களோட வேலெட். அதை உங்களை தவிர வேறு யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வேலெட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து டோக்கன் பேக்கெட். மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணலாம், ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணலாம். டோக்கன் பேக்கெட் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. அந்த டோக்கன் பேக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் நெட்வொர்க். எந்த நெட்வொர்க் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகான் நெட்வொர்க். இந்த பிஸ்னஸ் வந்து பாலிகான் நெட்வொர்க்கில் தான், பாலிகான் செயினில் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ பாலிகான் நெட்வொர்க்கை யூஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 விதமான காயின்ஸ் வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிக். பாலிகானோட மெயின் காயின் வந்து மேட்டிக். இந்த மேட்டிக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ்க்காக யூஸ் ஆகும். இது எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நான் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு சின்ன ஃபீஸ் எடுக்கும். ஸோ அந்த ஃபீஸுக்காக நம்மளுக்கு மேட்டிக் தேவை. நீங்கள் ஒரு மேட்டிக் வச்சுக்கிட்டாவே போதும். ஒரு மேட்டிக் வந்து $1 விட கம்மி தான். ஒரு மேட்டிக் நீங்கள் வச்சுக்கிட்டீங்களாவே போதும். அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு போதுமான ஒரு அமௌண்ட்டு. டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டேபிள் காயின். இந்த டை வந்து ஒரு டை ஈக்குவல் டு ஒரு யூஎஸ்டிடி. ஒரு யூஎஸ்டிடி ஈக்குவல் டு 92 ரூபாய், 93 ரூபாய் அந்த ரேஞ்சில் நம்ம இந்தியன் ருபீஸில் வரும். ஸோ அந்த டையை தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அந்த டையை தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வரக்கூடிய பே அவுட்டும் வந்து அந்த டையில் தான் வரும். ஏன் சார் அந்த டையில் வச்சுருக்காங்க அப்படின்னா,
சம்டைம்ஸ் வந்து இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ நிறைய என்ன தெரியுமாங்க நடக்குது, சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ROI ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு இப்போ US$ வச்சு USDT வச்சு அவங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, பே அவுட் குடுக்கறது வந்து அவங்களோட சொந்த டோக்கன் இல்லைன்னா சொந்த காயின்ல, சொந்த டோக்கன் சொந்த காயின்ல குடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நாளடைவுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினோட பிரைஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். கம்மியாக ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம போட்ட காசு கூட நம்மளுக்கு வராம போயிடும். ஏன்னா, அந்த டோக்கன் வந்து ஸ்டேபிளா இருக்காது. அந்த டோக்கன் வந்து மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆகும்போது சில டைம் மேல போகும், சில டைம் கீழ போகும். மேல போகும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற காசெல்லாம் வெளியில எடுத்து அவங்க வித்து அத ரூபாவா மாத்திருவாங்க. நம்ம என்ன நெனச்சுட்டு இருப்போம், சரி இது மேல போகும், மேல போகும், மேல போகும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் பண்ற தப்பு. அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேபிள் காயின்னா ஒரு டைனா ஒரு USDT அவ்வளவுதான். அது எந்த பிட்காயின் மேல போனாலும் இது ஒரு USDT தான். பிட்காயின் கீழ வந்தாலும் இது ஒரு USDT தான். ஸோ நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ட். நம்மளுக்கு வந்து இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனால நம்ம போட்ட காசு நம்மளுக்கு கம்மி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஓகே. இப்ப இந்த டாக்டைல் ப்ரோகிராம்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 லெவல் இருக்குதுங்க. லெவல் 1ல இருந்து லெவல் 12 வரைக்கும் இருக்கு. லெவல் 1 வாங்குனா தான் உங்களால லெவல் 2 வாங்க முடியும். லெவல் 2 வாங்குனா தான் லெவல் 3 வாங்க முடியும். நான் வேணா டைரக்ட்டா போய் 12வது லெவல் வாங்கட்டுமா? அப்படின்னா வாங்க முடியாது. அப்படி நீங்க வாங்கணும்னா 11வது லெவல் வரைக்கும் வாங்கிட்ட பிறகு தான் 12வது லெவல் வாங்க முடியும். சோ இந்த லெவலோட இம்பாக்ட் என்ன? இந்த லெவல் நம்மளுக்கு எப்படி பணம் பண்ணி குடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 2 விஷயத்த நீங்க பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, S6 அண்ட் S3 மேட்ரிக்ஸ். S6 மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், S3 மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்றத பார்ப்போம். இப்போ S6 மேட்ரிக்ஸ்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, 6 சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ இப்படி வச்சுப்போம் A, B, C, D, E, Fன்னு வச்சுப்போம். ஸோ அந்த S6 மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பிளஸ் நான் ஒர்க்கிங். அது என்னது ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங்? நீங்க இதுல ஒர்க் பண்ணாலும் காசு வரும். ஒர்க் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பில் ஓவர் மூலியமாவும் காசு வரும். ஸோ அதுதான் வந்து ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங். ஸோ அப்போ நான் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாமயே இருக்கட்டுமா அப்படின்னா, அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு வராது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு 3, 4 பேரையாச்சும் பிசினஸ்க்குள்ள ரெஃபர் பண்ணணும். S3 மேட்ரிக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சர்க்கிள்ஸ் இருக்கும். இந்த 3 சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து ஒர்க்கிங் ஸ்லாட்ன்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தான் காசு வரும். ஒர்க்னா என்னங்க? ஒர்க்னா நீங்க வந்து இந்த பிசினஸ வந்து ஒருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அவரு உங்க இந்த ரெஃபரல் கோட் வச்சு உங்க கீழ ஜாயின் பண்றாரு. அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அதுலருந்து ஒரு இன்கம் வரும். 100% இன்கம் வரும். ஸோ இதுதான் ஒர்க்கிங். ஸோ அந்த S3ன்ற ஸ்லாட் வந்து ஒர்க்கிங். இதுல நீங்க சொந்தமா ரெஃபரல் பண்ணாலோ, இல்ல நீங்க ரெஃபர் பண்ணி அவங்க கீழ ஒருத்தர் ரெஃபர் பண்ணாலோ, அது மூலியமா உங்களுக்கு இதுல காசு வரும். ஓகே. ஸோ நான் 12 லெவல் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். இந்த 12 லெவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 லெவல் S6 ஸ்லாட்ஸும், S3 ஸ்லாட்ஸும் கம்பைன் பண்ணது தான் இந்த 12 லெவல். இப்ப லெவல் 1, 2, 4, 5, 7, 8, 10, 11 இந்த 6 ஸ்லாட்டுமே ஒர்க்கிங் பிளஸ் நான் ஒர்க்கிங். இது 6மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 8மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து S6 ஸ்லாட். ஒர்க்கிங் பிளஸ் நான் ஒர்க்கிங். மீதி இருக்கிற 4 ஸ்லாட்ஸ் லெவல் 3, லெவல் 6, லெவல் 9, லெவல் 12 இது எல்லாமே வந்து S3 ஸ்லாட்ஸ். இது வந்து ஒர்க்கிங் ஸ்லாட்ஸ். இதுல நீங்க ஒர்க் பண்ணா தான் காசு வரும். ஸோ இப்போ சில பேர் நினைப்பீங்க, சரி சார் அப்ப நான் வந்து வெறும் இந்த 8 ஸ்லாட் மட்டும் வாங்கிட்டுமா? ஏன்னா இதுல ஒர்க்கிங்ல நான் ஒர்க்கிங்லும் காசு வருதே அப்படின்னும்போது, அந்த மாரி வாங்க முடியாது. ஏன்னா சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் வாங்க முடியும். 1 வாங்குனா தான் 2 வாங்க முடியும். 2 வாங்குனா தான் 3 வாங்க முடியும். 3 வாங்குனா தான் 4 வாங்க முடியும். ஓகே. சரி. இப்போ இந்த S6 ஸ்லாட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? S3 ஸ்லாட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி நீங்க ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த உங்களோட ஸ்லாட்ல வந்து அவங்க பிளேஸ் ஆகுறாங்க. அவங்க பிளேஸ் ஆகும்போது இதுல இருந்து உங்களுக்கு எப்படி இன்கம் வருது? இத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ S6, S3 எப்படி வேலை செய்ய போகுது? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இப்போ நீங்க இந்த லெவல் 1 வாங்கியிருக்கீங்க. லெவல் 1ஓட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $5. 5 $5. இந்த லெவல் 1 வாங்கிட்டீங்க. $5 குடுத்து வாங்கிட்டீங்க. இப்போ உங்களோட ரெஃபரல் லிங்க் வச்சு நீங்க ஒருத்தர் ஜாயின் பண்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நபர் ஜாயின் பண்றாருன்னா, அவர் Aன்ற இடத்துல வந்து உட்காருவாரு. இப்போ 2வது நபர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா, அவர் Bன்ற இடத்துல வந்து உட்காருவாரு. 3வது வந்து C, 4வது D, 5வது E, 6வது F. ஸோ இப்படி தான் இந்த பிளேஸ்மென்ட் நடக்கும். நீங்க வந்து நான் லெஃப்ட் சைடு குடுக்கட்டுமா சார்? ரைட் சைடு குடுக்கட்டுமா சார்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட ஸ்லாட் ஓப்பனா இருக்கிற வரைக்கும், பிளாங்கா இருக்கிற வரைக்கும், எங்க பிளாங்கா இருக்குதோ அங்க வந்து பிளேஸ் ஆகும். அந்த ஆர்டர்ல அது பிளேஸ் ஆயிக்கும். ஸோ அத பத்தி நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்ல. ஒரே ரெஃபரல் லிங்க் தான் இருக்கு. இப்போ இந்த S3ல எப்படி பிளேஸ் ஆகும்? இப்போ 3வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா S3. அதுல எப்படி பிளேஸ் ஆகும்? நீங்க ஜாயின் பண்ற நபர் 3 லெவல் வரைக்கும் வாங்குறாருன்னு வச்சுப்போம்.
அப்போ அவர் எங்கே வந்து ஃபர்ஸ்ட் நபர் ஏல வந்து உட்காருவார், செகண்ட் நம்பர் வந்து பியில் வந்து உட்காருவார், மூணாவது நபர் வந்து சின்ற இடத்துல வந்து உட்காருவார். ஸோ இதுதான் பிளேஸ்மெண்ட். சரி, பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கட்டும். எனக்கு இப்போ எப்படி காசு வரும்? இதில் எப்படி உங்களுக்கு காசு வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏல உட்காந்த நபரோட காசு இந்த $5, இந்த ஸ்லாட்டோட ரேட் $5, அப்போ அந்த $5 வந்து உங்கள் அப்ளைனுக்கு போகும். ஏன் சார் அப்ளைனுக்கு போகுது? ஏன் அப்ளைனுக்கு போகுதுன்னா, அவர் தான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு இது மூலியமா, நீங்கள் அவருக்கு டவுன்லைனில், ஸோ இது மூலியமா அவருக்கு ஒரு இன்கம் போகும். இப்போ நீங்க ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நீங்க அவருக்கு அப்ளைன், இப்போ அவரு ஒருத்தர் உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போது இப்போ அவர் மூலியமா உங்களுக்கு காசு வரும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். பின்றது வந்து ஸ்பில் ஓவருக்காக போகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் ஒர்க்கிங்ல ஆட்டோமேட்டிக்கா இன்கம் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். எங்கேருந்தெல்லாம் ஃப்ளோ ஆகும்? அப்லைன் கிட்ட இருந்து ஃப்ளோ ஆகும், டவுன்லைன் கிட்ட இருந்து ஃப்ளோ ஆகும், கிராஸ் லைன் கிட்ட இருந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக தான் அந்த பி வந்து ஸ்பில் ஓவருக்காக போகுது. சரி, இப்போ சில 3வது நபர் வந்திருக்காரு. அந்த 3வது நபர் காசு உங்களுக்கு தான் வரும். டைரக்டா உங்க வாலெட்டுக்கு வந்துரும். 4வது நபர் காசும் உங்களுக்கு தான் வரும். 5வது பொசிஷன்ல இருக்கிறது உங்களுக்கு தான் வரும். சரி, இப்போ இது வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்லாட் காலியா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பில் ஆகும். அது உங்க டவுன்லைன் கிட்ட இருந்து ஸ்பில் ஆகுதோ, இல்ல நீங்களே ஒருத்தர் ரெஃபர் பண்ணாலும் இது காலியா இருந்தா தானே உங்களுக்கு அங்க வந்து பிளேஸ் ஆகும். இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல ஆல்ரெடி ஃபுல்லா தண்ணி இருக்குதுன்னா, அதுக்கு மேல நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? வெளியில தான் கொட்டும். அப்ப அந்த தண்ணி அந்த கிளாஸ் காலியா இருந்தா தான் நீங்க தண்ணி ஃபில் பண்ண அது ஃபில் ஆகும். ஸோ அந்த மாரி இந்த ஸ்லாட் காலியா இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து ஃபில் ஆகும். அதனால நான் வேணா ஜாயின் பண்ணிட்டு சும்மாவே இருந்துட்டோமா, நீங்க தானே சார் சொன்னீங்க கிளாஸ் வந்து காலியா இருக்கணும் அப்படின்னா, காலியா இருந்தா அது காலியாவே தான் இருக்கும். புது மக்கள் உள்ளுக்குள்ள வரும்போது தான் உங்களுக்கு காசு வரும். ஸோ அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ல இருக்கிறது வந்து ரீஆக்டிவேஷன் ஆயிடும். ரீஆக்டிவேஷன்னா இந்த ஸ்லாட்ட மறுபடியும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி குடுத்து பிளாங்கா வந்து நிக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த எஃப். ஸோ இப்போ உங்க டோட்டலா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல மட்டும் $5 போடுறீங்க. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 பேர்கிட்ட இருந்து இன்கம் வருது. $5 + $5 + $5 $15 கிட்ட வருது. ஸோ இந்த பிசினஸோட பியூட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரால $5 $6 ஏன்னா ஃபீஸுக்கு $1 வச்சுப்போம். $5 இருந்தாலே இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள வந்து 12 லெவல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிசினஸ்ல இருக்கு. ஸோ இந்த S3 எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, S3 வந்து வொர்க்கிங் ஸ்லாட்ன்றதுனால நீங்க தான் பிசினஸ் கொண்டு வரீங்க. நீங்க தான் பொதுமக்கள உள்ள கொண்டு வரீங்கன்றதுனால, இந்த A வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கே அந்த காசு வந்துரும். பில இருக்கிற காசு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வரும். சி ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாரி ரீஆக்டிவேஷன். இந்த ஸ்லாட்ட மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண கணக்கு. ரீஆக்டிவேஷனுக்காக வரும். ஸோ அந்த காசு உங்க அப்ளையன்க்கு மேல போகும். ஏன்னா நீங்க புதுசா பர்ச்சேஸ் பண்ற மாரி தானே கணக்கு. அப்ப அந்த காசு உங்க அப்ளையன்க்கு போகும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து A கிட்ட இருந்து $20, B கிட்ட இருந்து $20 கிட்டத்தட்ட $40 உங்களுக்கு வரும். ஸோ S6 ஸ்லாட்ஸ் இப்படி தான் வேலை செய்யும். S3 இப்படி தான் வேலை செய்யும். 12 லெவலும் இப்படி தான் வேலை செய்யும். ஓகே. இப்ப நீங்க பணம் எப்படி பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஒருத்தர உங்க ரெஃபரல் கோட் வச்சு குடுத்து ஜாயின் பண்ண வைக்கும்போது, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். 2வது பார்த்தீங்கன்னா, உங்க டவுன்லைன் இப்போ உங்க கீழ ஒருத்தர் ஜாயின் பண்ணார்ல, இப்போ அவரு ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னும்போது, அது மூலியமாவும் உங்களுக்கு காசு வரும். 3வது பார்த்தீங்கன்னா, உங்க டவுன்லைன் ரீஆக்டிவேஷன் ஆகும்போது, இப்ப எப்படி அந்த லாஸ்ட் சர்க்கிள் வந்து ஃபில் ஆகி ரீஆக்டிவேட் ஆகுது பார்த்தீங்களா? அப்ப ரீஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு காசு வரும். இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ரீஆக்டிவேஷன் மறுபடியும் அந்த ஸ்லாட்ட அவங்க பர்ச்சேஸ் பண்ற கணக்கு. புது காசு போட போகிறது இல்ல. ஆல்ரெடி இருக்கிற காசுலயே அந்த ஸ்லாட்ட வந்து ரீபர்ச்சேஸ் பண்ற கணக்கு. அப்ப அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அதுல இருந்து காசு வரும். அடுத்தது அப்கிரேட். இப்போ ஒருத்தர் 5 லெவல் தான் வாங்கியிருக்காருன்னா, 6வது லெவல் அவர் பர்ச்சேஸ் பண்றாரு. கை காசு போட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ அப்கிரேட்னு ஒரு விஷயம் இருக்கு. அத நான் உங்களுக்கு இந்த பிளான்ல சொல்றேன். அவர் அடுத்த லெவல் 5வது லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு ஆட்டோ அப்கிரேட் ஆகும்போது, அந்த ஸ்லாட்ட அவர் வாங்குன கணக்கு தான். அப்ப அதுல இருந்தும் உங்களுக்கு காசு வரும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வொர்க்கிங் இன்கம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்பில் ஓவர். உங்க அப்லைன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஸ்பில் ஆயி வரும். டவுன்லைன் கிட்ட இருந்து ஸ்பில் ஆயி வரும். கிராஸ் லைன் கிட்ட இருந்து ஸ்பில் ஆயி வரும். ஸோ இதுக்கு என்ன நடக்கணும்னா, உங்க அப்லைனும் வேலை செய்யணும். உங்க டவுன்லைனும், கிராஸ் லைன் இவங்கலாம் வேலை செய்யும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்லாட் பிளாங்கா இருக்கும்போது இந்த 3 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபில் ஆயி, அதுல நான் வொர்க்கிங் இன்கம் ஸ்லாட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபில் ஆயி காசு வரும். ஓகே. ஸோ இப்ப இதோட பிரைஸ் என்ன? இந்த டாக்டைலோட பிரைஸ் எல்லாம் என்ன பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவலுக்கு $5.
நீங்கள் லைஃப்லேயே ஒரு டைம் தான் அதை வாங்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீஆக்டிவேஷன் ஆகிட போகுது. லெவல் 2 $10, லெவல் 3 $20, அப்படி டபுள் ஆகிட்டே வருது பாருங்க. லெவல் 4 வந்து $40, லெவல் 5 வந்து $80, லெவல் 6 வந்து $160, அப்புறம் லெவல் 7 வந்து $320, $640, இப்படி டபுள் ஆகிட்டே வரும். ஸோ லெவல் 6 வரைக்கும் இப்போ ஒருத்தர் வாங்குறாருன்னா, சார் நான் 160 போட்டால் லெவல் 6 வரைக்கும் வாங்கிடலாமா அப்படின்னா அது அப்படி இல்லை. லெவல் 6ஓட ப்ரைஸ் மட்டும் $160. ஸோ அப்போ நீங்கள் லெவல் 6 வரைக்கும் வாங்கணும்னா $5 ப்ளஸ் 10, 20, 40, 80, 160, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு $315 கிட்ட உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ லெவல் 5 வரைக்கும் வாங்கணும்னா ஒரு $155 கிட்ட தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து அட் அ டைமே நான் எல்லா லெவலையும் வாங்கணுமா அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ நீங்கள் 5 லெவல்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண என்ன ஆகும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டீமுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ஆஃப் 5 டைரக்ட்ஸ் வித் 6 ஸ்லாட். இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரீங்க, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும். என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் பிட்காயின் ஆல்விங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பிட்காயின் ஆல்விங் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பிட்காயின் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேலே பெருசாக பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பெருசாக பம்ப் ஆகும்போது எல்லா ஆல்ட் காயின்ஸும் கூட சேர்ந்து பம்ப் ஆகும். அப்படி பம்ப் ஆகும்போது இது வந்து ஒரு அருமையான ஒரு வருஷம். இந்த இந்த ஒரு 1.5 வருஷம் வச்சுக்கோங்களேன். இந்த 1.5 வருஷம் வந்து ஒரு அருமையான வருஷம். இதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஒரு $20,000 ஒரு $30,000 நீங்க வந்து போர்ட்ஃபோலியோனா எக்ஸ்சேஞ்சில் சில காயின்ஸ் நல்ல காயின்ஸா வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னும் போது, அப்படி வாங்கி வைக்கும்போது இது வந்து நீங்க இது வரைக்கும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீங்க உங்களுக்கு இன்கம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து ஒருத்தர் ₹10,00,000 உள்ள போறாருன்னா அந்த 10,00,000 10 மடங்காவும் 50 மடங்காவும் ஆகிறதுக்கு இதுல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இந்த வருஷம் ஆல்விங்ன்றதுனால இது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நீங்க போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து ஒரு $20,000 $30,000 உள்ளுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி இந்த டோக்கன் வாங்கணும். ஸோ அப்ப எங்க சார் நம்ம கிட்ட வந்து $100 இல்லையே, எப்படி நான் வந்து $10,000 நான் போட்டு இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, எந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்காக தான் இந்த பிசினஸ். நீங்க $100 வச்சிருக்கீங்க, இல்ல $155, 150, $300 வச்சிருக்கீங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, இது உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகுது. அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்ல ஒரு 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 25% எடுத்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. ஒரு 25% எடுத்து உங்களோட வீட்டு செலவுக்கு, குடும்ப செலவுக்கு, வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி போடுங்க. ஒரு 25% உள்ளுக்குள்ளேயே வாலெட்ல பத்திரமா வச்சுக்குங்க. இன்னொரு 25 வந்து ஸோ சப்போஸ் உங்களோட டவுன்லைனுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை நீங்கள் சேரிட்டி ஒர்க் பண்ணணும், இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு 25% அப்படி யூஸ் பண்ணணும். வரக்கூடிய வருமானம் $100 இருந்துச்சுன்னா அதை 4ஆ பிரிங்க. இது வந்து என்னோட மென்டார் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஸோ 4 மடங்காக பிரித்து 1 மடங்கா போர்ட்ஃபோலியோவில் போடுங்க. 1 மடங்கு வந்து உங்களோட சொந்த செலவுக்கு எடுத்துக்கோங்க. 1 மடங்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வாலெட்லேயே பத்திரமா வைங்க. இன்னொரு ஒரு மடங்கு எடுத்து கண்டிப்பா மத்தவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். ஓகே, இப்போ நம்ம மேஜிக் ஆஃப் 5 டைரக்ட்ஸ் வித் 6 ஸ்லாட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பிசினஸ்க்குள்ள வரீங்க. பிசினஸ்க்குள்ள வந்து 6 ஸ்லாட்ஸ் நீங்க வாங்குறீங்க. லெவல் 1, 2, 3, 4, 5, 6 6 ஸ்லாட்ஸ் வாங்குறீங்க. இது வந்துல பார்த்தீங்கன்னா, லெவல் 1, லெவல் 2 வந்து S6, லெவல் 3 வந்து S3, 4 அண்ட் 5 வந்து S6, 6வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா S3. ஸோ உங்களுக்கு நீங்க 6 லெவல் வாங்கிட்டீங்க. இப்ப 5 பேர இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க. அந்த 5 பேரையும் நீங்க 6 ஸ்லாட் வாங்க சொல்ல போறீங்க. சரிங்களா? ஸோ இதுதான். இதுக்கு 5 பேருக்கு மேல நம்மளுக்கு பிசினஸ்ல போதும். அந்த 5 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நபர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னும்போது அவர் ஏன்ற இடத்துல வந்து உட்காருவாரு. ஏன்னு உட்காருவாரு. இப்ப இதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் 6ல இருக்கிற ஏ எல்லாமே வந்து அப்ளைனுக்கு போயிடும். லெவல் S3ல இருக்கிற காசு, ஏல இருக்க காசு அது டைரக்ட்டா உங்களுக்கு தான் வரும். ஏன்னா அது வந்து வொர்க்கிங் ஸ்லாட்ல 2வது நபர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஒரு பின்றதுல இருந்து உட்கார்றாரு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வொர்க்கிங் ஸ்லாட்ல இருக்கிறதெல்லாம் பி வந்து ஸ்பில் ஓவர்க்காக போயிடும். S3ல இருக்கிற பியோட காசெல்லாம் உங்களுக்கே வரும். என்ன சார் இது 2 பேரும் கொண்டு வந்தா எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து 3வது ஸ்லாட்ல இருந்து மேஜிக் நடக்கும். 3வது நபர் 4வது நபர்ல இருந்து ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க 3வது நபர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஒரு சின்றதுல வந்து உட்கார்றாரு. இந்த ஸ்லாட்ல இருக்கிற எல்லா காசும் உங்களுக்கு தான் வரும். S3ல இருக்கிற ஸ்லாட்ஸ்ல வந்து ரீசைக்கிள் ஆயிடும். ஓகேங்களா? ரீசைக்கிள் ஆகி உங்களுக்கு இந்த ஸ்லாட்ட மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணி கொடுத்த கணக்கு வந்துரும். 4வது நபர் வராரு பாருங்க. அவர் ஒரு பெரிய மேஜிக் கிரியேட் பண்ண போறாரு. அந்த 4வது நபர்ல வர காசு எல்லா ஸ்லாட்ல இருந்தும் டைரக்ட்டா அப்படியே உங்களுக்கு தான் வரப்போகுது. 5வது நபர் வராருல, அதுல இருந்து காசும் டைரக்ட்டா அப்படியே உங்களுக்கு தான் வரப்போகுது.
ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6வது நபர் வர்றது எல்லாமே ரீசைக்கிள் ஆகிடும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த S6 ஒரு சைக்கிள் முடியறதுக்குள்ள இந்த S3 வந்து இங்கே 6 சைக்கிள் தானே, ஸோ 2 சைக்கிள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஸ்லாட்லேருந்து உங்களுக்கு 2 தடவை இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இதோட அந்த ஒர்க்கிங் ஸ்லாட்டோட சூப்பரான ஒரு விஷயம். சரி, இப்போ மொத்தத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 ஸ்லாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு $315. ஸோ $315னா இப்போ இந்தியன் ருபீஸில் என்ன வருதுன்ட்டு ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரெசன்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். 315 இன்ட்டு 92 ரூபீஸ்னே நான் போடுறேன். ஒரு 29,000ங்க. ஸோ இது ப்ளஸ் ஒரு இது வச்சுப்போம் மேட்டிக்காக 29,000. ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணும்போது இப்போ நம்ம லைஃப் சேஞ்சிங் ஒரு பிஸ்னஸ், இப்போ நம்மளுக்கு ரெகுலராக இன்கம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு 5 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த 5 பேர் மூலியமாகவும் நம்மளுக்கு இன்கம் வரப்போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வைக்கிறீங்க அப்படின்னா வெறும் கடை மட்டும் இருந்தால் போதாதில்ல. அதே மாதிரி கடை மட்டும் இருந்து ஆளுங்க நிறைய இருந்தாலும் உங்களுக்கு காசு வர போகிறதில்ல. இப்போ அந்த கடையில் பொருள் இருக்கணும். ஸோ அந்த பொருள் அதெல்லாமே சேர்த்து ஒரு 29,000 ஒரு 30,000 ரவுண்டாக எப்பவுமே ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இந்த பிளான் பிரகாரம் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு எத்தனை 3 பேர்கிட்டேருந்து இன்கம் வருது $15. 2வது லெவல்லேருந்து 3 பேர்கிட்டேருந்து இன்கம் வருது $30. $10 $10 $10. இப்போ S3ல வந்து 2 தடவை ரீசைக்கிள் ஆயிருக்கு. ஸோ இந்த S3யோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $20. ஸோ ஃபர்ஸ்ட் நபர் 2வது நபர்கிட்ட இருந்து ஒரு 40 வருது. அதே மாதிரி 2வது சைக்கிளில் $40 வருது. லெவல் 4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர்கிட்ட இருந்தையும் காசு வருது. 40 40 40 $120. S6 லெவல் 5ம் அதே மாதிரி 3 பேர்கிட்ட இருந்து காசு வருது. லெவல் 6ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டோட ப்ரைஸ் $160. ஸோ 2 தடவை ரீசைக்கிள் ஆகுது. 160 + 160 160 + 100 320 320. மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $1,125 கிட்ட உங்களுக்கு ஒரு இன்கம் வருது. ஒரு சைக்கிளில் மட்டும் 6 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல மட்டும் 6வது லெவலில் வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். நம்மளுக்கு மொத்தம் 12 லெவல் இருக்குது. 6வது லெவல் வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்போ உங்களுக்கு 1125 இன்ட்டு 92 அப்படின்னு போட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாங்க. நீங்கள் போட்டது 30,000, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய். கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுவே வந்து ஒரு 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருச்சு. சரி, 3 மடங்கு கொடுத்துருச்சு சார், போதும் சார், அதோட ஆளதானா அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் உங்கள் கீழே வந்து 5 பேர் அவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பா நீ சம்பாரிச்சிட்ட நானும் சம்பாதிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து 5 பேரை பிஸ்னஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த இன்கம் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி அவங்க S6 ஸ்லாட்டோட நிற்க போகிறாங்க, S6 லெவலோட நிற்க போகிறாங்க. அவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆகி அடுத்த லெவலுக்கு போவாங்க. S7க்கு போவாங்க, 8க்கு போவாங்க, 9 போவாங்க, 10 போவாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுன்னா அந்தந்த ஸ்லாட்டுக்குரிய பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 6 லெவல் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 6 நபரை உள்ளுக்குள்ளே கொண்டு வராரு. சரி, இது வந்து ஐடின்றது 6 ஐடி. அந்த 6 நபர் உள்ளுக்குள்ளே கொண்டு வர போகிறார். ஃபர்ஸ்ட் ஒரு 6வது லெவல் வரைக்கும் அவர் ஜாயின் பண்ணுறார். அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது லெவல் 1 2ல 1 வராது, லெவல் 3 $20 வருது, லெவல் 6ல வந்து $160 வருது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ மறந்துடுங்க. இது வந்து நம்ம அடுத்த ஆட்டோ அப்கிரேட் ஆகட்டும். 2வது நபர் வராரு, வரும்போது அதே மாதிரி லெவல் 3ல 20 வருது, லெவல் 6ல 160 வருதுன்னும் போது இந்த 160 ஆட்டோ அப்கிரேட் ஆகி நீங்கள் 7வது லெவலுக்கு போயிடுவீங்க. நீங்கள் மறுபடியும் 7வது லெவல் வாங்குறதுக்கு கை காசு கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 7வது லெவலுக்கு போயிடுவீங்க. ஸோ 3வது நபர் வரும்போது என்ன ஆகும்னா இந்த எல்லா ஸ்லாட்லேருந்தையும் உங்களுக்கு காசு வருது. 4வது நபர் வரும்போது வருது. ஸோ இந்த மாதிரி 6 நபர் உங்களுக்கு 6வது நபர் வரும்போது எல்லாமே ரீஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே 0வா இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாருக்கிட்டேருந்தும் காசு வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12வது லெவலில் ஒருத்தர் வந்து ஒரு தடவை உக்காந்தாவே உங்களுக்கு வந்து $10,240. அது ஏன் சார் 10,240? அந்த ஸ்லாட்டோட ப்ரைஸ் அதுதான், $10,240. ஒருத்தர் வந்து உக்காந்தாவே உங்களுக்கு $10,240. ஸோ இந்த ஒரு சைக்கிள் 12 லெவல், ஒரு சைக்கிள் 6 நபர், இது அப்படியே ரிப்பீட் ஆக என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சைக்கிள் மட்டும் லெவல் 1லேருந்து லெவல் 2 ஒரு சைக்கிள் முடிய மட்டும் உங்களுக்கு வந்து $73,125 வருது. ஸோ இந்த 73,000ன்றது ஃபுல் காசு. இப்போ இது நடுவில் ஆட்டோ அப்கிரேடுக்கு சில அமௌண்ட் போகும். அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து 50,000 வருதுன்னு வச்சுப்போமே உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நம்ம அடுத்த ஸ்லாட் வாங்குறதுக்கு நம்ம கை காசு போட போதில்ல, அதில் இருக்க காசு தான் எடுத்து அடுத்த ஸ்லாட்டு ஆட்டோ அப்கிரேட் ஆக போகுது. ஆட்டோ அப்கிரேட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து $73,000
$73,125 அதே இன்ட்டு 92 ரூபான்னு நான் போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67,27,500. இந்த 67,27,500 ரூபாய சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் சார் ஆகும் அப்படின்னா, இது வருஷ கணக்கு கிடையாது. மாத கணக்கும் கிடையாது. இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா இந்த பிசினஸ பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்பீடா பண்ணணும்னா ஸ்பீடா பண்ணலாம். ஸ்லோவா பண்ணணும்னா ஸ்லோவா பண்ணலாம். இல்ல நான் ஒண்ணுமே பண்ணல சார் அப்படின்னாலும், உங்களோட காசு அந்த ஸ்லாட்டாவே தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இழக்கிறதுக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. எப்ப நீங்க பிசினஸ் பண்ணாலும், இல்ல ஒரு ஆட்டோ ஸ்பில் ஆனாலும் உங்களுக்கு காசு வரும். நீங்க நெனச்சு பாருங்க, இப்ப நீங்க பிசினஸ கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிட்டீங்க. ஸ்பீடா பண்ணி இந்த 12வது லெவல் வரைக்கும் வந்துட்டீங்க. சரி நீங்க ஒரு சின்ன பிரேக்கோ, இல்ல ஒரு வெக்கேஷனோ எங்கேயோ போறீங்க. ஒரு ஒரு 1 மாசத்துக்கு போறீங்க வச்சுக்கங்களேன். ஜாலியா ஃபேமிலியோட ஒரு 1 மந்த்துக்கு ஒரு வெக்கேஷன் போறீங்க. அப்ப நீங்க தான் போறீங்க தவிர்த்து உங்க டீம் வொர்க் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. அந்த டீம் வந்து நிக்க போறதில்ல. அது வொர்க் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. அப்படி வொர்க் பண்ற பட்சத்தில் ஏதோ ஒருத்தர் வந்து உங்களோட லெவல் 2ல வந்து உட்கார்றாருன்னு வச்சுப்போம். ஆட்டோ அப்கிரேடோ இல்லன்னா உங்களோட டவுன்லைன் மூலியமா வந்து லெவல் 12லயோ இல்ல லெவல் 10ல வந்து உட்காந்துச்சுனாவே அடுத்த செகண்டே உங்க வாலெட்டுக்கு $5,120 வந்து வருதுங்க. $5,120 நீங்க வந்து ஆல்ரெடி வொர்க் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ இதுல வந்து இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நெறைய பொட்டன்ஷியல் இருக்கு இதுல. ஸோ நான் ஆட்டோ அப்கிரேட் ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா? ஸோ சார் இப்ப நான் வந்து 6 லெவல் வரைக்கும் தான் வாங்குனேன். இப்ப நான் 7வது லெவல் நான் எப்படி வாங்குறது? நீங்க கை காசு போட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க வந்து 6வது லெவல் வந்து S3ங்களா? ஸோ 6வது லெவல்ல உங்களோட ஏ, பில வந்து உட்கார்ற பிளேஸ்ல உட்கார்ற காசு என்ன ஆகும்னா, உங்களோட வாலெட்டுக்கு வராது. அது ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 ஏ, பியும் புடிச்சு வச்சு உங்கள வந்து அடுத்த லெவலுக்கு உங்கள அப்கிரேட் பண்ணிடும். 6வது லெவல்ல இருந்து 7வது லெவலுக்கு. இப்ப நீங்க சப்போஸ் 7வது லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏ, பி அப்லைனுக்கு போயிடுது, ஸ்பில் ஓவருக்கு போயிடுது. சில வர காசு சில வர காசு உங்களுக்கு வந்துடுது. டில வர காசும், ஈல வர காசையும் அது புடிச்சு வச்சு என்ன பண்ணும்னா, உங்கள வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடும். இல்ல சார் நான் அப்கிரேட்லாம் ஆக வேண்டாம் சார் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆட்டோ அப்கிரேட் வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். பை டிஃபால்ட் வந்து அது ஆன்ல தான் இருக்கும். அப்படி ஆன்ல இருந்துக்கும்போது, உங்களுக்கு அந்த 2 பேர்கிட்ட இருந்து வர காசு ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெனச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து 3 ரூம் இருக்கு. ஸோ அந்த 3 ரூமும் வந்து ஃபில் ஆக 3 ரூம்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. 2 நாள் தங்குறாங்க, 1 நாள் தங்குறாங்க, சிலவங்க 3 நாள் தங்குறாங்க. அப்படி தங்கும்போது உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து காசு வந்துகிட்டே இருக்கும். இதுவே நீங்க வந்து இன்னொரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்குறீங்க. அதுல வந்து 6 ரூம்ஸ் இருக்கு அப்படின்னும்போது, உங்களுக்கு என்ன ஆகும்? 6 மக்கள் வந்து கஸ்டமர்ஸ் உள்ளுக்குள்ள வருவாங்க, வெளில போவாங்க. அது உங்களுக்கு தினைக்கும் காசு வந்துட்டு இருக்கு. இப்போ 12 லெவல்ன்றது அது மாரி தான். இப்போ 12 லெவல்ன்றது ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல 12 ரூம் இருக்குதுன்னும்போது, மக்கள் உள்ளுக்குள்ள வருவாங்க, போவாங்க, வருவாங்க, போவாங்க. உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். சரி சார், நான் வந்து ஒரு 12 ரூம் இருக்கிற மாரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கிட்டேன். ஆனா நீங்க வந்து இங்க ஒரு ரூம் இருக்கு. இதுல ஏசி இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு இருக்கு. காம்ப்ளிமென்டரி இருக்கு. இதெல்லாம் நீங்க மத்தவங்கட்ட சொல்லலன்னா, அந்த ரூம்க்கு ஆளுங்க வருவாங்களா? வருவாங்க. அப்படியே போகும்போது அப்படியே பார்த்துட்டு, சரி நல்லா இருக்குதே செக் பண்ணுவாமே அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள வருவாங்க. அப்ப அந்த 12 ரூமும் ஃபில் ஆகுமா? அந்த 12 ரூமும் ஆகணும் அப்படின்னா, நீங்க ஒரு சின்னதா ஒரு ஒரு புரமோஷன் ஒண்ணு பண்ணணும். ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும். மத்தவங்களுக்கு இத பத்தி ரூம் வாங்கியிருக்கிறேன். வாங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். இங்க தங்குங்க நல்லாருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த 12 ரூமும் ஃபுல் ஆகிட்டே இருக்கும். அப்ப அதுலருந்து காசு வந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 12 லெவல்ல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த ஏபி வந்து மேல போயிடுது. டி காசு வந்து உங்களுக்கு 2 காசையும் இது 1 ரீஆக்டிவேஷன் போயிடுது. இந்த 2 காசையும் புடிச்சு வச்சு உங்களுக்கு அடுத்த லெவல்ல உங்களுக்கு ஆட்டோ அப்கிரேட் பண்ணுது. ஸோ, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் என்னன்னா, ஆட்டோ அப்கிரேட் ஆன்லயே இருக்கட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் சின்ன ஸ்பீட்ல தான் வேலை செய்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க சப்போஸ் ஆட்டோ அப்கிரேட ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க. உங்க டவுன்லைன் வந்து வெறித்தனமா வேலை செய்றாரு. அப்ப அவரும் உங்க ஸ்டார்ட்டிங்ல 6வது லெவல்ல இருந்திருப்பாரு. அவரு வேலை செஞ்சு அவரு 6வதுலருந்து 7வது, 8வது, 9வது லெவல் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது, நீங்க இந்த ஆட்டோ அப்கிரேட ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க 6வது லெவல்லயே தான் இருப்பீங்க. நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்க டவுன்லைன் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது, அவரு பர்ச்சேஸ் பண்றாரு அடுத்த லெவல். ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் ஆகுது. அப்ப அதிலிருந்தும் உங்களுக்கு காசு வரும். ஸோ நீங்க 7வது லெவல்ல இருந்தீங்கன்னா தான், அந்த 7வது லெவலுக்கு காசு வரும். நீங்க 8வது லெவல்ல இருந்தீங்கன்னா தான், உங்க டவுன்லைன் யாராச்சும் 8வது லெவல் போனாங்கன்னா, உங்களோட 8வது லெவலுக்கு காசு வரும்.
ஸோ அதனால எப்பவுமே நம்மளோட டவுன்லைனை விட நம்ம ஒரு லெவல் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து அவங்க அப்கிரேட் ஆகும்போது அதில் வந்து நம்மளுக்கு காசு வரும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ். இப்போ எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் சிலது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாமல் போயிருக்கும். என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு $3500 அப்படி ஒரு 3 ஸ்லாட் வாங்கினோம்னா ஒரு $3500 ஆகும். ஸோ யோசனை பண்ணி பாருங்கள். இந்த $3500 உள்ளுக்குள்ள பிஸ்னஸ்க்குள்ள போட்டு நம்ம பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாமா? இல்ல இந்த $3000 நான் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதுவே பண்ணிட்டு இருக்கலாமா? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு வரும். ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஏதாச்சும் பண்ணா தான் நம்மளால எக்ஸ்ட்ரா இன்கம் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால நல்லா யோசனை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட வந்து ஒரு ரெஃபரல் கோடு இருக்கும். அந்த ரெஃபரல் கோடு வாங்குங்க. வாங்கி அந்த ரெஃபரல் கோட்ல ஜாயின் பண்ணி உங்க டீமோட நல்லா ஒர்க் பண்ணுங்க. அதுவே வந்து இல்ல சார், நான் இந்த வீடியோ வந்து உங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபரா இருக்கேன் நானு. எனக்கு லீடர்ஸ்லாம் யாரும் கிடையாது. ஆனா எனக்கு புடிச்சிருக்கு, நான் சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த லிங்க்கும் நான் கீழ குடுத்துருக்கேன். பிசினஸ்ல ஜாயின் பண்ற லிங்க்கும் கீழ இருக்கு. அந்த லிங்க் நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணி நீங்க வந்து பிசினஸ்ல ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்ல, எனக்கு வந்து கிரிப்டோ பத்தி எனக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல, எனக்கு நீங்க கைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும், எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு நான் கைட் பண்றேன். ஸோ நம்ம என்ன ஒரு விஷயம், நம்ப ஒரு 15 டேஸ்க்கு, ஏன்னா இப்போ வந்து நம்ம மறுபடியும் எடுத்து இந்த பிசினஸ எடுத்திருக்கிறோம். ஸ்பீட் அப் பண்றோம். ஸோ அதில ஸ்பீட் அப் பண்றதுனால இப்போ வந்து ஒரு ப்ரமோஷனல் ஆஃபர் நம்ம குடுக்குறோம். என்னன்னா, மே 15ஆம் தேதி வரைக்கும் யூடியூப் மூலியமா இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி யார் ஜாயின் பண்ணாலும், நீங்க மினிமம் வந்து ஒரு 5 லெவல், நல்லா கேட்டுக்கங்க. மினிமம் நீங்க 5 லெவல் எடுக்க போறீங்க. 5 லெவல வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் 20% உங்களுக்கு வந்து கேஷ் பேக் குடுக்குறேன். ஸோ மினிமம் 5 லெவல் அப்படின்னும்போது உங்களுக்கு $155, $1 வந்து ஃபீஸு மேட்டிக்காக தேவைப்படும். $156 அப்படின்னா, இந்த $156க்கு 20% என்னவோ அது உங்களுக்கு கேஷ் பேக். இது வந்து லெவல் 5 அண்ட் அபோவ். சார் நான் 2வது லெவல் எடுக்கிறேன், 3 லெவல் எடுக்கிறேன்னா, அது அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ஒரு 5 லெவல் எடுக்கிறீங்க அப்படின்னும்போது, நான் உங்கள கைட் பண்றேன். அப்போ உங்களுக்கு நான் ஒரு ரெஃபரல் லிங்க் குடுக்குறேன். அந்த ரெஃபரல் லிங்க் வச்சு நீங்க ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் கூட தேவையில்ல. உங்களோட வேலிட் அட்ரஸ் அனுப்பிச்சீங்கன்னாவே நான் செக் பண்ணிக்கலாம். நீங்க ரெஜிஸ்டர்ட் ஆயிட்டீங்களா? எத்தனை லெவல் போட்டிருக்கீங்க? அத வச்சு நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 20% நான் உங்களுக்கு வந்து கேஷ் பேக் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு டையாவே நான் உங்களுக்கு திருப்பி குடுக்குறேன். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க. நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல விஷயம். மேபி வந்து நீங்க சில ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இன்கம் பண்ணியிருக்கலாம். சில ப்ராஜெக்ட்ல பண்ணாம போயிருக்கலாம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம டீம் டீமோட ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஒரு கம்யூனிட்டியா நம்ம பில்ட் பண்ணி ஒரு அடுத்த லெவலுக்கு, ஏன்னா இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு உன்னதமான ஒரு வருஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்விங் கிரிப்டோ கரன்சில இருக்கவங்களுக்கு இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு பொன்னான வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத நம்ம பயன்படுத்திக்க போறோம். இதையே நம்ம பயன்படுத்தி கண்டிப்பா லைஃப்ல நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும். ஸோ டீட்டெயில்ஸ் கீழ இருக்கு. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. யூசுவலா மெசேஜ் பண்ணுங்க, இல்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கால் பண்ண வேண்டாம். மெசேஜ் ஆர் வாய்ஸ் மெசேஜ் இத போடுங்க. அதுக்கப்புறம் உங்க டீம் வந்து கெட் பேக் டூ யூ. அங்க டீம் வந்து இத பார்த்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ எவரிஒன்.